லைவ் அப்டேட்டு. ஜாக்லின் வந்து சௌந்தர்யா பற்றி தப்பாக பேசி சௌந்தர்யாட்ட நல்லா செருப்படி வாங்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி விட்ருங்க. ஆக்சுவலாக வந்து 3 பேர் உட்காந்து பேசியிருக்காங்க. இந்த மாதிரி ரயான், சௌந்தர்யா, ஜாக்லின்னு. அப்போ வந்து ரயான் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்துடுவார் ஃப்ரீ டாஸ்கில் அடுத்த வாரம். உங்கள் அப்பா வரும்போது அந்த பேக்கரி வந்து எப்படி என்ன அப்படிங்கிற அந்த ஒரு ஃபுட்டேஜ் இந்த இதில் கூட வரும், நம்ம அந்த பிளாஸ்மாவில் கூட வரும் உங்கள் அப்பாவோட கடை அப்படின்னு சொல்லி அவன் எப்பயும் போல் வந்து காலாச்சிக்கிட்டு தான் இருக்கான். அவன் வைங்களேன். உடனே வந்து இந்த ஜாக்லின் வந்து தலையில் அடிச்சுக்கிச்சே, எப்போ பார்த்தாலும் அவங்க அப்பா பேக்கரி அவங்க அப்பா பேக்கரி, என்னடா அவ்வளோ என்ன உனக்கு என்ன பார்ட்னர்ஷிப் எதுவும் கொடுத்துருக்காளா, எதுக்குடா அவங்க அப்பா பேக்கரின்ட்டு இருக்கிற, கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ரயான்ட்ட வந்து சொல்கிறாங்க. சௌந்தர்யாவோட பேக்கரியில் இந்த அம்மாவுக்கு வன்மம், எதுக்கு பேசுகிற அப்படின்னு சொல்லி. உடனே அவன் சொல்கிறான், இல்லை பெருமையாலாம் கிடையாது, நானே நேட்டிவாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வன்மத்தை கொட்டுற மாதிரி பேசான்னு வைங்களேன். உடனே ஜாக்லின்னு நேட்டிவாக பேசாதான் சீக்கிரம் வந்து ரீச் ஆகும், சும்மா அவள் பேக்கரின்னு சொல்லி பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கு சொல்கிறாங்க சௌந்தர்யா ரயான்ட்ட, இதுக்கு தான் நான் இவ்வளோ வெளியே போனால் பேச மாட்டேன்னு சொன்னேன். இப்படியே போடுறாங்க. அவன் முன்னாடியே, ஜாக்லின் முன்னாடியே இந்த செருப்படி வந்து என்னென்னா அப்படி டக்குன்னு அடிக்கிறது. அது அவங்க அப்பா பேக்கரி இருக்குது அப்படின்னு சொல்லி விளையாட்டுக்கு சொல்கிறது. அது ஒரு விஷயமாக வந்து அவங்க பேசியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஜென்ரலாக அந்த பேக்கரி அவங்க அப்பா வச்சுருக்காங்க, அவங்க அப்பா எப்படின்னு அதை வந்து பேசும்போது இவ்வளோ தூரம் கேவலமாக வந்து பேசினா, அதான் சவுண்டு வெளியே போனால் பேச மாட்டேன் அவனு சொன்னல, அது இதுக்கு தான் இந்த மாதிரி பேசியிருந்தால் எவன் பேசுவான் அப்படின்னு சொல்லி மூஞ்சிக்கு நேராக ஜாக்லின் சொன்னோம். என்னது என்னையே சொன்னியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லுது, ஆமாம் உடனே தான் யார்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் கேட்டு சௌந்தர்யாட்ட, இந்த இவன்ட்ட தான் சொன்னேன் அப்படின்னு நேருக்கு நேராக சொல்லிடுறாங்க. உடனே அவன் அப்படியே பார்க்குறான், ஐயையோ என்னடா இது இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி ரயான் முடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினோட முகத்திலே காரி துப்புனமாக இருந்துச்சு. உடனே ஜாக்லின் கேட்குற ரயான்ட்ட, ஏன்டா என் கூட 5% தான் பேசுகிறேன், ஆனால் என்னையை பற்றி பின்னாடி 50% பேசுகிறியா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பேசி ரொம்ப உத்தமி மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு. ஜாக்லினோட நாடகத்தை வந்து நடிகைன்னு சொல்லி கிழிச்சு விடணும், நல்லா கிழிச்சு விடணும். அதுக்கு வந்து அன்சி தான் கரெக்டு. இன்றைக்கான எபிசோடில் முழுக்க ஜாக்லின் அன்சி தான் எப்படி கிழிக்கும் பார்த்துட்டு வந்து அப்டேட் பண்ணுறேன். அவங்க கருத்துக்கள்